5 வருஷத்துக்கு முன்னாடி தேவோட ஃப்ரெண்டு மாயா இறந்து போயிட்டு இருப்பா. அவ இறந்தும் இன்னமும் தேவ கூட தான் இருக்கான்ற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேக்குற தாராவுமே இப்பதான் நீ பண்ற விஷயம் எனக்கு புரிய வருது அப்படின்றத சொல்றா. இவங்க 2 பேரும் இந்த ஹோட்டல்ல உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்கன்றதால இப்ப தாராக்குமே ரொம்ப பசிக்குதுன்றதால இப்ப தேவ இதை சமைச்சு கொடுக்க சொல்லி கேக்குறா. தேவுமே மாயாக்கு பிடிச்ச விஷயத்த சமைச்சுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டு பாக்குற தாராவுமே செமையா இருக்கு அப்படின்றத சொல்றா. தாரா கிட்ட உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க, நீ ஏன் செஃப் ஆன அப்படின்றத கேக்குறான். அதுக்கு தாராவும் எனக்கு 8 வயசு இருக்கப்ப எங்க அம்மா அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. எங்க அம்மா எங்க அப்பா விட்டு ரொம்ப தூரமா போகணும்னு நினைச்சாங்க. எந்த அளவுக்குன்னா எங்க அப்பா வச்ச பேரையே மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு எங்க அம்மா தூரமா கூட்டு வந்துட்டாங்க அப்படின்றத சொல்றா. சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு ஒரு டிஷ் பண்ணி தருவாரு, கோல்டு கிரஸ்டட் ஃபிஷ். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்றா. அதனால என்னமோ தெரியல, எனக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் செஃப் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறா. இப்ப இவங்க 3 பேருமே ஜாலியா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சடனா தேவுக்கு உடம்பு முடியாம போயிட்டு மயங்கி கீழே விழுந்துடுறான். இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து தேவ தூக்கத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சுத்தமா அவன் நகர்த்தவே முடியல. யாராமே லாக்கர்ல இருக்க போன் எடுத்து கால் பண்ணி எப்படி தேவ ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறா. டாக்டருமே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அவர் ரொம்ப நாளா தூங்கவே இல்ல, அவருக்கு இன்னொரு அட்டாக் வரதுக்குமே பாசிபிள் இருக்கு, அவர் எக்ஸசைஸ் பண்ணி அவர் வெயிட் லாஸ் பண்ணா மட்டும் தான் ஹெல்த்தியா இருக்க முடியும்ன்றத சொல்லிடுறாங்க. இங்க மாயாவுமே தேவ எழுப்பதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. தாராவுமே அங்க வந்து பேயா இருக்க மாயா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. கிட்ட டாக்டர் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு தேவ பாக்குறதுக்காக ஹோட்டல்ல வேலை பாக்குற செஃப்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. தேவுக்கு இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவன் இப்ப தனியா இல்ல, இப்படி அவன் கூட இருந்தா கண்டிப்பா அவன் மூவ் ஆனே ஆக மாட்டான், உன் இடத்துல இருந்து நான் அவனை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து செஃப்மே அங்க வந்துடுறாரு. வந்து செஃப்மே நான் உனக்காக கோல்டு கிரஸ்ட் ஃபிஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், அது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, இது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்றாரு. கேக்குற தாராவுமே இப்ப ரொம்ப எமோஷனல் ஆயிடுறா. செஃப்மே தேவுக்கு அதை சாப்பிட கொடுக்குறாரு. அதை சாப்பிடுற தேவுமே செமையா இருக்கு அப்படின்றத சொல்றான். இப்ப தாராக்குமே கொடுக்குறாரு. அதை சாப்பிடுற தாராவுமே இப்ப பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா. ஆக்சுவலா தாராவோட அப்பாவே இந்த செஃப்பா தான் இருப்பாரு. இதுதான் அப்பான்றது தாராக்கு தெரியும், ஆனா இவதான் பொண்ணுன்றது அவங்க அப்பாக்கு தெரியாது. தாராக்கு உடம்பு முடியலன்றதுனால தான் அழுகுறான்னு நினைச்ச அந்த செஃப்மே எவ்வளவு நாள் வேணாலும் லீவ் எடுத்துக்கோங்க, உடம்பு பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவருமே அங்க வந்து கிளம்புறாரு. தாராவுமே ரொம்ப சைலண்டா அப்பான்னு கூப்பிடுறா. அதை கேக்குற அந்த செஃப்மே இப்பதான் அவருக்குமே தெரிய வருது தாரா தான் தான் பொண்ணுன்றது. ஈவினிங் ஷாப்புக்கு 5 மணிக்கு நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அவருமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. தாராக்குமே பயங்கரமா ஹாப்பி ஆயிடுது. மாயா தேவ தூங்க வைக்கிற மாதிரி இப்ப தாராவுமே தேவ தூங்க வைக்கிறா. தேவுக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டாங்கன்றதுனால இப்ப மாயாவுமே அங்க இருந்து போயிடுறா.